கோயம்புத்தூர்லேருந்து வரேன். எனக்கு வந்து இப்போது நவம்பர் 14ஆம் தேதி கர்ப்பப்பை தொந்தரவுக்காக நான் டாக்டர் பிரபாகரன் ஜேபி கிளினிக்கில் போய் பார்க்க போயிருந்தேன். ரொம்ப தொந்தரவாக இருக்குங்கிறதுக்காக போயிருந்தோம். அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு நாங்கள் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தோம். அது வந்து ஓப்பன் பண்ணி பண்ணால் 35,000 செலவாகும், லேப்பில் பண்ணால் 45,000 ஆகும், 2 நாளில் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்னு அட்மிட் ஆகிட்டோங்க. நவம்பர் 15ஆம் தேதிக்கு அது 14ஆம் தேதி எல்லாமே டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ஃபிட்டாக இருக்கீங்க, ஹீமோக்ளோபின் எல்லாமே நார்மலாக இருக்குது, இப்போ பண்ணிங்கன்னா பிளட் எதுவும் ஏற்ற வேண்டியது வராது, 2 நாளில் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருந்தார். நாங்கள் வந்து அட்மிட் ஆகிட்டோம். அப்புறம் 15ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு எனக்கு சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி வந்து ஒரு 9:30-10 மணிக்கு முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஈவினிங் கான்சியஸ் வந்ததுக்கப்புறம் 2 காலும் சென்சேஷன் இல்லாமல் போயிடுச்சு. 2 காலும் வந்து இங்கேருந்து கொலுசு போடுறதுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் 2 கால்லையும் சென்சேஷன் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வந்து ஸ்பைனலில் இன்ஜெக்ஷன் போட வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அவர் எங்களை கன்வின்ஸ் பண்ணார், நான் உங்களுக்கு வந்து போடுறதே தெரியாமல் முதல்ல மயக்க மருந்து கொடுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக எப்படி போட்டாங்க அப்படிங்கிறது